வணக்கம் அன்பு நண்பர்களே. மறைக்கப்பட்ட மாபெரும் தலைவர்களின் வரலாற்று நிகழ்ச்சியான முன்னோர் நிகழ்ச்சியில் உலகத்திற்கே தமிழ் இசையை கொண்டு சேர்த்த ஆய்வாளர் ஆபிரகாம் பண்டிதரை பற்றி இன்றைய முன்னோர் நிகழ்ச்சியில் காண இருக்கிறோம். இவர் இசையில் மட்டுமல்ல, வேளாண் துறை, சித்த மருத்துவத்துறை என்று பல துறைகளில் தன்னுடைய அறிவை கொடுத்தவர். அதுவும் இல்லாமல் அறிவு மூலம் ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்திற்கு நிரூபித்தவரும் கூட. அப்படிப்பட்ட ஆக சிறந்த ஆளுமையை பற்றி நமக்கு விளக்க இருக்கிறார் ஷைலா ஹெலின் அவர்கள். இவர் முழுக்க முழுக்க ஆபிரகாம் பண்டிதரை பற்றி மட்டுமே ஆய்வு செய்து வருபவர். வாருங்கள், உங்களோடு சேர்ந்து நானும் அந்த மதிப்புமிக்க ஆளுமையை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். வணக்கம். வணக்கம். ஆபிரகாம் பண்டிதனுடைய பிறப்பு எப்படியாப்பட்டது? ஆபிரகாம் பண்டிதர் தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசியில் உள்ள சாம்பவர் வடகரை என்ற ஒரு கிராமத்தில், குக்கிராமத்தில் பிறந்தவர். மிகவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய தந்தையார் பெயர் முத்துசாமி நாடார், தாயார் அன்னம்மாள். ஒரு ஆங்கிலேய துறையின் அவருடைய வீட்டுல தோட்ட பணியாளராகவே இருந்தவர். மிகவும் எளிமையான குடும்பத்தை பிறந்தவர். யாரு? ஆபிரகாம் பண்டிதனுடைய தந்தை. இவருக்கு சிறு வயதிலிருந்தே இசையில் அதிகமான ஈடுபாடு இருந்தது. அவ்வாறு இருக்கும் பொழுது தன்னுடைய ஆரம்ப கல்விகளை எல்லாம் அவருடைய அந்த சுரண்டை, சுத்தி உள்ள பட்டங்கள்ல பங்களா சுரண்டை என்ற அந்த இடத்திலே முடிக்கிறாரு. அதுக்கு பிறகாக அங்கே ஒரு பக்கத்தில் உள்ள திருமலாபுரம் என்ற ஒரு இடத்துல தொடக்கப்பள்ளி ஆசிரியராக வேலை செய்திருக்கார். அவருடைய ஆசிரியர் பணி அவருக்கு மிகவும் விருப்பமாக இருந்ததினால் திண்டுக்கல்லுக்கு வர்றாரு. திண்டுக்கல்ல அவருடைய வாழ்க்கைக்கே ஒரு அடிஸ்தானமான அனைத்து துறைக்கும் ஒரு முன்னோட்டு தளமாக அந்த இடம் அமையுது. எப்படின்னா, பல துறைகளில் அவர் மேம்பட்டு வருவதற்காக, குறிப்பாக ஆசிரியர் பணி அவர் அங்க படிக்கிறாரு. ரெண்டாவது ஜோதிடக்கலை அங்க படிக்கிறாரு. மருத்துவமும் பயில்றாரு. அது முக்கியமான ஒண்ணு. மூணாவது இசை, அங்கேயே விதிமுறைப்படி கர்நாடக இசை படிக்கிறாரு. மற்றுமாக புகைப்படம் எடுக்க ஒரு அந்த பணி, இதெல்லாமே அங்க கற்றுக்கொள்றாரு. அதற்கு பின்னாக அவருக்கு குறிப்பாக என்ன சொல்லணும்னா, சுருளிமலைன்னு ஒரு மருத்துவ தாவரங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு மலை இருந்திருக்கு. அங்க சென்றிருக்கிறார். அங்க ஒரு முனிவரை கண்டு அதிகமாக அந்த சித்த மருத்துவத்தை பத்தி அவருக்கு அறிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பண்டிதர்ங்கிற பேரே நிறைய பேர் அந்த சித்த மருத்துவ பண்டிதர்ங்கிறது தொடர்புலயே இருக்காங்களே, அது என்ன காரணம்? என்னன்னா, அவர் அநேகருக்கு இந்த நோய் தீர்க்கிற அந்த மருந்துகள் எல்லாம் கொடுத்தனால அது பண்டிதர்னு அவருக்கு ஒரு பெயர் வந்தது. அப்படிதான். அடுத்ததாக வேற என்ன சொல்ல போனா, அதுக்கு பிறகு அவருக்கு திருமணம், 23வது வயது திருமணம் ஆகி அவருடைய நண்பர்களுடைய வரவேற்பின்படி, வேண்டுதலின்படி தஞ்சாவூர், அது ஒரு கலை பிறப்பிடம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்க போறாரு. அங்க போயும் அவர் தொடர்ந்து வீணை, பிடல், கர்நாடக இசை இதெல்லாம் தொடர்ந்து. பிடல்ல ரொம்ப ரொம்ப அவருக்கு இந்த இசைகள்ல பிடல்ல அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்ததா சொல்றாங்க. அது எப்படி? பிடல் வயலின்ல நீங்க சொல்ல போனாக்க சுருதி நம்மளே ஒரு கெஸ்ஸிங்ல தான் அப்படியே எடுத்து பாடணும். அது ரொம்ப அருமையா இருக்கும். அதுல அவர் ரொம்ப கற்று தேர்ந்தவரா இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, அங்கேயும் போய் கர்நாடக இசை மாத்திரம் கற்றுக்கொள்ளல, மேற்கத்திய இசையும் பிச்சைமுத்து என்பவரிடத்தை முறையா கற்றுக்கொள்கிறாரு. அப்ப அதுவே அவருக்கு பிற்கால ஆய்வுக்கு மிகவும் உபயோகமாக இருந்திருக்கு. இவருடைய மெயின் முக்கியமான ஒரு என்னதென்றால், நம்முடைய தமிழ் மொழி முத்தமிழ், இயல் இசை நாடகம். அப்போ இசைத்தமிழ்ங்கும் போது நம்முடைய மூலம் எங்க இருக்கு? இந்த கேள்வி நான் இந்த காலத்தோட தொடர்பு படுத்தியே கேட்டுறேன். நிறைய பேர் இப்ப இசைத்தமிழை சொல்லும் பொழுது தமிழ் மொழிக்கும் இசைக்கும் சம்பந்தமே இல்லை, அதுக்கு இந்த கர்நாடக இசையோட தான் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆபிரகாம் பண்டிதரை பத்தி படிக்கிறோம். ஆனா அந்த அளவுக்கு இப்போ உள்ள இந்த இசை கலைஞர்கள் கூட ஆபிரகாம் பண்டிதரை பத்தி தெரியாம இருக்குது. இப்ப ஆபிரகாம் பண்டிதருக்கும் தமிழ் இசைக்குமான தொடர்பு தான் என்ன? ஆக்சுவலா கர்நாடக இசையினாலே தென்னிசை தான். கர்நாடகம் என்றால் கரை நாடு என்பதுதான் அர்த்தம். நீங்க நினைக்க கர்நாடகம்னா கர்நாடகா, இல்லவே இல்லை. அதுல முதலாக மற்ற வேற்று மொழியினருடைய ஆட்சி, நம்முடைய நாயக்கர் மராட்டியர்களுடைய ஆட்சி இருந்தனால அவங்களுடைய மொழி வரலாற்று படையெடுப்புகள் மூலம் அந்த மொழிகள் தெலுங்கு மொழியில பாடப்பட்டது. ஆனா அதனுடைய மூலமும் வேறும் நம்முடைய தமிழுக்குள்ளதான் இருக்கு. அப்போ இவருடைய தேடல் என்னன்னா, நம்முடைய தமிழிசையின் வேறெங்கே,
மூலம் எங்கே, இதுதான் அவர் தேடுறாரு. அதே சமயம் இவருக்கு அதுக்கு முக்கியமா அமைந்தது வந்து இந்த 1892 வந்து ஊவே சாமிநாத ஐயர் வந்து சிலப்பதிகாரத்தை பதிப்பிக்கிறாரு. உரைகளோடு, உரையின் மூலமாகவே மூலத்தில் உள்ள இசைக்குறிப்புகளை அவர் கண்டடைகிறார். சிலப்பதிகாரத்தை படிக்கும்போது சிலப்பதிகாரத்தை அது அவர் வாசிப்பு, வாசிப்பின் மீதான தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஏற்கனவே பழந்தமிழ் இலக்கியங்கள், அவர் தமிழ் ஆசிரியராக ஆசிரியர் அந்த இதுல ஒரு இப்ப தொல்காப்பியத்துல சங்க இலக்கியத்துல பண்களுடைய பெயர்கள் எல்லாமே இருக்கு. அப்ப இன்னும் அவருக்கு அதனுடைய தேடல்கள் அதிகமாகும் பொழுது சிலப்பதிகாரத்திலே கோவலனுடைய சரித்திரத்திலே சொற்பமா இசைக்குறிப்புகள் காணப்பட்டாலும் மிகவும் ஆழமாக அது தற்கால இசையோடு அதனுடைய விதிமுறைகளோடு அது இயைந்து செல்லக்கூடியதாக, இணைவாக செல்லக்கூடியதாக அருமையா அமைந்திருக்கத தன்னுடைய ஆராய்ச்சி மூலமாக முதலாக தமிழ்நாட்டுக்கு, உலகத்திற்கே இசைத்தமிழ் ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர்னு சொல்லி ஆபிரகாம் பண்டிதரை இசையை வந்து ரிசர்ச் பேஸ்டா ப்ரூவ் பண்றாரு. ரிசர்ச் தான் இசைத்தமிழ் ஆராய்ச்சிக்கு. அதுக்கு பிறகுதான் அவர் ஏற்படுத்தின ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு, அது நீங்களே சொல்லுங்க. அவர் ஏற்படுத்தின அந்த இசை களஞ்சியத்தினுடைய கோட்பாடின் பெயர் என்ன? அவருடைய கோட்பாடு வந்து ஒரு சுரதானத்தில் 24 சுரதானங்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் முக்கியம். இன்னும் அதிகமா சொல்றேன். எப்படின்னா நம்முடைய தமிழ் சரிகம பதனிசாங்கிறது வடமொழியிலிருந்து வந்த கர்நாடக இசையின் சுரங்கள். இதே இது வந்து அவருடைய நிகண்டுகள்லையும் நம்ம பார்க்கலாம். அதனுடைய பெயர்கள் சிலப்பதிகாரத்துல இருக்கு. ஆய்ச்சிருக்கிற வேலை குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இழி, விளரி, தாரம். இதை அவருக்கு நிகண்டு மூலமாக அப்படி கண்டுபிடிக்கிறார். இந்த சுரங்கள்னு சொல்லக்கூடிய சரிகம பதனிசை இது அப்படிதான் இருந்திருக்குது. ரெண்டாவது என்ன பண்றாருன்னா, நாற்பெரும் பெண்கள், அதுக்கடுத்தாக அவை பெயர்த்து கொண்ட 7 பெரும் பண்கள், அடுத்ததாக 11,991 பண்கள், ஆதி இசை பண்கள் இருந்திருக்குன்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதெல்லாம் அவர் ஆய்வுக்குள்ளாக கொண்டு வராரு. அந்த குறிஞ்சி பண்ணுக்கு ஒரு உதாரணமாக இப்பவும் கேரளாவில வந்து அந்த குறிஞ்சி பண்ணுக்கு தாலாட்டு பாடு ஒரு அருமையான பாட்டு இருக்கு. அது ஒரு 2 வரி பாட முடியுமா? இறைமான் தம்பி வந்து சுவாதி திருநாள் மகாராஜா பிறக்கிறக்கு வேண்டி அவருடைய தாலாட்டு பாடணுங்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடுறது குறிஞ்சி பண்ணல. அது வந்து ஓமன திங்கள் கிடாவோ நல்ல கோமழ தாமர பூவோ பூவில் நீரஞ்ச மதுவோ பரி பூர்ணேந்து தண்டே நிலாவோ. அருமையான பாடல். இதனுடைய கருத்து தான் என்ன? இந்த பாடலுடைய கருத்து நல்ல கோமழ தாமர பூவோ, பூ. அடுத்து வந்து பூவில் நிறைஞ்ச மது, அதுவும் அடுத்து நிலா, அதுக்கு பூர்ணமா இருக்கிற நிலாவுன்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைய ராஜாவை பாடுற மாதிரி உள்ளதுதான் இதனுடைய. அதுக்கு பிறந்த குழந்தைக்கான ஒரு தாலாட்டு பாடல். ஆமா ஆமா ஆமா. ஓமன திங்கள் கிடாவோ. அடுத்ததாக இது குறிஞ்சிப்பண். இன்னும் அவர் வந்து தொடர்ந்து தன்னுடைய ஆய்வை மேற்கொள்றாரு. அப்போ வந்து இங்க நம்ம பண்ண பத்தி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரு பெயர் வைக்கிறாரு. அதற்கு பெயர் என்ன? கால ஆரம்பிக்குது அந்த பெயர், அதுக்கு பெயர் என்ன? கருணாமிர்த சாகரம். இந்த புக்கு அவர் அதுலதான் எழுதியிருக்கிறாரு. அதுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்குது. அவர் எழுதின புக்கு இசைத்தமிழ் ஆய்வு நூல் கருணாமிர்த சாகரம். 1346 பக்கங்களை கொண்டது. அந்த புத்தகங்களை பத்தி விவரிங்களேன். புத்தகங்களை பத்தி இல்ல, அந்த புத்தகத்தை பத்தி விவரிங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு இசை களஞ்சியம் தமிழர்களுக்கு அப்படிங்கறத உணர்த்த வேண்டிய ஒரு தருணம் இது. அதான் கேட்கிறேன் நான். அதை பத்தி அது வந்து அதுல 4 பகுப்புகள் காணப்படுகிறது. முதல் பகுப்புல வந்து தமிழின் சிறப்பு, இசையின் சிறப்பு, அப்புறம் வந்து பழங்கால தொட்டு பூர்வீகமா அந்த தமிழ் இசைக்கு தொடர்பானதுகளை எல்லாவற்றையும் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இரண்டாவது பாகத்துல வந்து சுருதி வந்து சாரங்க தேவர், அடுத்தது வந்து கிளெமன்ஸ், எல்லாருடைய சுருதிகள் அவங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அதோட ஒப்புமைப்படுத்தி ஒரு கணக்கு. இசைத்தமிழ்னாலே இயற்பியலும் கணிதமும் சேர்ந்தது. அது எப்படி கணக்கு போட்டு ஒப்புமைப்படுத்தி இரண்டாம் பாகம் சொல்லுங்க தெளிவா. இயற்பியலும் கணிதமும் சேர்ந்தது. அடுத்தது வந்து அது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இதெல்லாமே வரும் அதுல.
அதிர்வெண்கள். அந்த எட்டு எட்டு அட்டவணைன்னு சொல்லுவாங்க. அந்த சரிகம பதனிலே பாத்தீங்கன்னா 8 அட்டவணைங்கிறதெல்லாம் இதோட சேர்ந்து வருவதுதான் இசையோட சொல்றீங்களோ? இந்த சரிகம பதன் இசைன்னு நீங்க சொன்னபோது தமிழ் மொழிக்கு அதே மாதிரி சொல்றீங்க. ஒரு 8 அட்டவணைன்னு ஒண்ணு இயற்பியல்லையோ வேதியியல்லையோ ஒண்ணு சொல்றாங்க. இப்ப அதோட இணைத்து சொல்ற மாதிரியே இருக்கு இது. அப்படி அவர் வந்து நமக்கு தெரியும் ஒவ்வொரு சுரங்களுக்கும் ஒரு ஒரு அதிர்வெண்கள் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் அவரோட இதுல ஒப்புமைப்படுத்த பார்க்கப்பட்டிருக்கோம். இப்போ வந்து அடுத்ததாக என்ன 3வது பகுப்பு, அதுதான் கருணாமிர்த சாகரத்திலேயே முக்கியமான பகுதி. அதுலதான் நான் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிற சுரம், 12 சுரங்கள், பண், இதெல்லாமே காணப்படும். இந்த பண்ணை பத்தி நான் இன்னும் குறிப்பா சொல்லணும்னாக்க, ஒரு பண்ணு வந்து கிளைப்பண்களும் உண்டு, ஜாதி பண்கள் எல்லாம் உண்டு. இப்போ வந்து நம்ம கர்நாடக இசையில சொல்ல போனாக்க கிளைப்பண் நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து ஜனகராகம் ஜன்னியராகம் சொல்லுவாங்க. ஜனகராகம்னா 7 ஸ்வரங்கள் உள்ளது, ஜன்னியராகம்னா 5 4 3 அப்படி வருது. இத வந்து நம்முடைய சிலப்பதிகாரத்துல அந்த காலத்துல அருமையா குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்படின்னா ஆட்சியர் குரவையில எடுத்துக்கிட்டாக்க முல்லை தீம்பாணின்னு ஒண்ணு இருக்கு. அப்போ வந்து இந்த ஆட்சியர்கள் எல்லாம் அந்த கோவலன் அங்க வந்து கொலை பண்ணப்படுகிறான். அப்போ வந்து இங்க வந்து ரொம்ப மோசமான நிமித்தங்கள் காணப்படுகிறது சுற்றி சுற்றி. கன்றுகள் எல்லாம் ஒண்ணும் சாப்பிட மாட்டேங்குது, பால் வந்து தயிரா உரையிற மாற மாட்டேங்குது. இப்படி எல்லாம் இருக்கும்போது அங்க வந்து மாதிரி வந்து கூட இருக்கவங்க எல்லாம் கூட்டி நம்ம வந்து ஒரு குறவை கூத்து ஆடுவோம் அப்படின்னு சொல்லி ஆடும்போது இந்த மோகன பண்ணை வச்சு பாடலாம் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அதனுடைய குறிப்புகள் இப்ப உதாரணமாக மோகன ராகத்தினுடைய சுரதானம் என்னன்னா, சரிக பத சத பகரி சா, சரிக பத சத பகரி சா, இதாக்கும் மோகன ராகத்துக்கு. அதே இது நம்ம தமிழ்ல குரல் மந்தமாக இழி சமனாக, குரல் மந்தமாக இழி சமனாக வரமுறையே துத்தம் வலிய உர நீலா மந்தம் விழறி பிடிப்பாள் அவள் நட்பின் பின்னழை பாட்டெடுப்பாள். இது நம்முடைய தமிழ்ல சுரதாளங்கள் எழுதி அமைச்சிருக்காங்க முல்லைப்பண்ணுல, முல்லைப்பண்ணுடையது. இதுதான் முதல்ல நமக்கு வந்திருக்கிற தமிழ் இசை. அப்ப இந்த நீங்க சொல்லக்கூடிய கர்நாடக இசை என்பது இதற்கு பின்பு வந்ததுதான். ஆமா, இது வந்து அங்க வார்த்தைகள்ல இருக்கு. இத வந்து சுரத்துல அவங்க எல்லாம் எழுதி இப்போ வச்சிருக்காங்க. அப்போது இதுக்கு எல்லாம் முன்னோடியாக இருந்தவர்னு சொன்ன போனாக்க ஆபிரகாம் பண்டிதர். அவருடைய அந்த கர்நாடகத்துல அவர் ஆராய்ச்சி செய்து எழுதிய அந்த புத்தகம். இது 3ஆம் பகுதியில் இருக்குது. அவருடைய பணி மகத்தான பணி. இரண்டாவதாக கிளைப்பண்கள் சொல்லிருக்கு. இப்போ வந்து ஒரு கொயர்ல பாடினாங்க. அவருடைய நோக்கம் என்னுடைய தமிழ் இசையை வந்து நான் முழுமையா வருங்கால இளைய பிள்ளைகளுக்கு நான் வந்து ஆராய்ச்சி செய்து கொடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கறது அவருடைய நோக்கமா இருந்தது. ஆமா, பூர்வ மக்கள் தமிழ் மக்களுடைய கானம் அது எப்படியாக இக்காலத்து கர்நாடக இசையோடு, அதாவது இசைத்தமிழோடு எப்படி தொடர்புடையது அப்படிங்கறதெல்லாம் அப்படி எடுத்து புட்டு 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 அழகழகா வச்சிருக்கிறாரு. ஆனா ரொம்ப ஆழ்மையா ஆழ்ந்து நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாகுது. அடுத்ததாக நான் சொல்ல போனா கிளைப்பண் சொன்னேன். ரெண்டாவது ஜாதிப்பண். ஜாதிப்பண்னா இப்போ வந்து கொயர்ல எல்லாம் பேஸ், டெனர், ஆல்டோ, ட்ரிபிள் அப்படின்லாம் பாடுறாங்க. இத வந்து அங்க நம்முடைய சிலப்பதிகாரத்துல இருக்கு. அகநிலை புறநிலை அருகியல் பெருகியல், அதெல்லாம் வந்து அருமையா எழுதியிருப்பாரு. ஆதிஸ்வரத்துல பாடணும், அடுத்து கிளை சுரத்துல பாடணும், அடுத்து இணை சுரத்துல பாடணும், அடுத்ததாக இப்படிங்கறதெல்லாம் அருமையாக எழுதி. இப்ப நம்ம ஆபிரகாம் பண்டிதர் குறிப்பிட்டிருக்க இந்த இசையும் உலக இசைகளோட ஒப்பிட்டு போகுதா? மேற்கத்திய இசை வந்து எப்படி சொல்ல போனாக்க ஈக்குவல் டெம்பரமெண்ட் சொல்லலாம். பகுக்கப்பட்டது ஈக்குவல் டெம்பரமெண்ட் 24ஆக பகுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்மளது வந்து ஜஸ்ட் இன்டோனேஷன், சம பகுப்பாக்கு நம்முடைய. அதனாலதான் இங்க வந்து 22 சுரதானங்கள் சொல்றாங்க, நான் 24 இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த கர்நாடக இசைக்கும் தமிழ் இசையை வந்து ஏன் இவங்க வந்து கர்நாடக இசை மேம்போக்கு போவதற்கு என்ன காரணம்? நமது இசையோட அவர்கள் வந்து மேல் நோக்கி பயணிப்பதற்கு என்ன காரணம்? ஆபிரகாம் பண்டிதர் முற்றிலும் ஒதுக்குதனால வந்த பிரச்சனையா இது? இல்லையே, நம்முடைய இசையும் நல்ல தலை சிறந்துதானே இருக்கு. இப்போ உதாரணமாக ஏஆர் ரகுமான் நீங்க எடுத்துக்கங்க. அவர் பெரிய பெரிய பாடல்கள்லாம் எங்களுடைய கர்நாடக இசை தான் பெரிய இசைன்னு சொல்றாங்க. அதனாலதான் இப்ப கலப்பிசை ஆயிருச்சு பிரதர். கலப்பிசை பாருங்க, இந்துஸ்தானி இசையும்
நம்முடைய இதோ இந்துஸ்தானி இசையும் நம்முடைய கர்நாடக இசையில இருந்து சென்றதுதான். இப்போ கலப்பிசை, கலப்பிசை நல்ல தூள் கலப்பி. ஏஆர் ரஹ்மானை பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான் இவருடைய மகத்துவத்தை கண்டுட்டு தான் பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு பெயர் வந்து கருணாமிர்த சாகரம் .org. அதுல வந்து இவருடைய குறிப்புகள், அப்ரஹாம் பண்டிதருடைய குறிப்புகள் எல்லாம் இப்போ பதிக்கப்பட்டு வந்து இந்த இளைய பிள்ளைகளுக்கு அப்ரஹாம் பண்டிதரை பத்தி கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்து வந்து சொன்னீங்கன்னா இந்த இசைத்தமிழ் ஆராய்ச்சி இவர் பண்ணனால அதுக்கு பிறகு இவர் வந்து சொல்ல போனா மேற்கத்திய இசையும் இவருக்கு தெரியும், கர்நாடக இசையும் தெரியும், கற்று தேர்ந்தவர், இரண்டையுமே கற்று தேர்ந்தவர். அவருடைய மகன் ஜோதி பாண்டியன் அவரும் அதே போல நல்லா கற்று தேர்ந்தவர். அவருடைய சிஷ்யன் தான் தன்ராஜ் மாஸ்டர். அவர் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அநேக முக்கியத்துவம் வாய்ந்த நம்முடைய ஏஆர் ரஹ்மான், இளையராஜா இவங்களுக்கு எல்லாமே ஒரு குருவா இருந்திருக்கிறாரு. ஓ, தன்ராஜ் மாஸ்டர் தான் இளையராஜாவுக்கு குரு. அப்ப அவர்கள் வழி வந்தவர் தான் தன்ராஜ் மாஸ்டர். நிச்சயமா நிச்சயமா. அந்த அடிமனை எங்க இருந்து தோணும் நம்முடைய ஆபிரகாம் பண்டிதர் தான். அத்தனை உழைப்பு அவரிடத்து இருந்திருக்கு. இன்னும் இந்த இளைய பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் பண்டிதரை பத்தி நீங்க சொல்லணும்னா எதை பத்தி இன்னும் சிறப்பா விளக்க முடியும்? இளைய பிள்ளைகளுக்கு சொல்லணும்னா, முன்னொரு காலத்துல வந்து எல்லா கர்நாடக இசையினுடைய புத்தகத்தை எடுத்தீங்கன்னா தெலுங்குல தான் எல்லாம் எழுதியிருக்கும், தெலுங்கு பாடல்கள் தான் இருக்கும். ஸ்ரீகணநாதா, சிந்தூரபைரா. ஆனா இப்ப எல்லாமே அது தமிழ் பாடல்களாக ஆக்கப்பட்டிருக்கு. இவர் சொல்ல போனா நம்முடைய சொந்த மொழியில நம்ம பாடும்போதுதான் நமக்கு அதனுடைய மேன்மையை நம்ம உணர முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவுபடுத்தி. இன்னும் இளைய பிள்ளைகள் இந்த கர்நாடக இசை கற்றுக்கொள்வதும் கர்நாடக இசையை நோக்கி பயணிப்பதற்கும் என்ன காரணமா நினைக்கிறீங்க நீங்க? ஏன் ஆபிரகாம் பண்டிதரை புறந்தல்றாங்க? இவர் சொல்லி கொடுத்த அந்த தமிழ் இசையை வந்து பெருமளவுக்கு யாரிடம் போய் கொண்டு சேர்க்காமல் இருப்பதுதான் காரணமா? இவருடைய பணியா? அது சொல்ல போனா வேற்று இல்ல, நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க, தவறில்லை. வேற்றுமொழியினுடைய ஊடுருவலா நினைக்கிறீங்களா நீங்க? வேற்று மொழியினர் இல்ல, வேற்றுமொழி இசையினுடைய ஊடுருவலா நினைக்கிறீங்க? அப்படி சொல்ல முடியாது. வேற்று சமுதாயத்தினருடைய இனம் சார்ந்த தாக்கம் தான் சொல்ல முடியும். இது எப்படி குறிப்பிடுறீங்க நீங்க? அது எந்த இப்போ வந்து சில குறிப்பிட்ட இனத்தில் உள்ளவங்க வந்து தனக்குன்னு அதைய வந்து வச்சுக்கிறாங்க, கையகப்படுத்திக்கிறாங்க. ஆனா அப்படி இல்ல. நம்முடைய தமிழ் இசைங்கிறது வந்து எல்லா தமிழனுக்கும் தனித்துவம் வாய்ந்த ஒரு இசை. அது இன்னும் நீங்க ஆபிரகாம் பண்டிதர்கிட்ட சிறப்பு இயல்புகளா பார்ப்பது என்னென்ன? அவர்கிட்ட சிறப்பு இயல்புகளா பாக்குறது வந்து அவர் வந்து சிலப்பதிகாரத்துல இருந்து இன்னொன்னு இசை புனர் குறிநிலைன்னு ஒரு இசை பண்ணு வந்து எப்படி அமையணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு அழகா விளக்கம் படித்திருப்பாரு. அது எப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா ஒரு இந்த 12 சுரங்கள்ல வந்து இணை, கிளை, நட்பு, பகை அப்படிங்கிற வந்து சுரங்கள் உண்டு. அதுல வந்து எப்படி அமைய வேண்டும், ஒரு பண்ண அமைய வேண்டும்ங்கிறது எல்லாமே தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருப்பாரு. ஒரு ராகம் எப்படி அமைஞ்சிருக்கணும். இன்னொன்னு அவருடைய முக்கியத்துவம் என்னன்னா, பண்ணு பெயர்த்தல்னு ஒண்ணு இருக்கு. பண்ணு பெயர்த்தல்னா பண்ணு அமைத்தல். அது வந்து மாடல் ஷிஃப்ட் ஆஃப் டோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடல் சைக்கிள் ஆஃப் ஃபிஃப்த் அப்படின்னு கூட இருக்குது இங்கிலீஷ்ல. இதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து முதலாக மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவரே, தொடர்ந்து ஒரு ஆய்வுகளுக்கு சொன்னவரே, பண்ணு பெயர்த்தல் குறித்து சொன்னவரே ஆபிரகாம் பண்டிதர் தான். வட்டப்பாலைன்னு ஒரு முறை வட்டம் வரைஞ்சு 12ஆக அதை பகுத்து, ஓரைகளாக பகுத்து, அதில் வந்து நம்முடைய பண்ணு வந்து செம்பாலைங்கிறது தான் நம்முடைய முதன்மை பண். அந்த முதன்மை பண்ணினுடைய இவர் சொல்லுவாரு, செம்பாலையினுடைய ராகம் வந்து சங்கராபரணம்னாக்கு ஆபிரகாம் பண்டிதர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா பின்னால உள்ள வந்த ஆய்வு அறிஞர்கள் எல்லாம் அத வந்து ஹரிக்கம்போதின்னு சொல்றாங்க. அந்த பண்ணில இருந்து பண்ணு பெயர்த்தல் என்ன, ஒரு பண்ணினுடைய சுரங்களை தவிர மற்ற சுரங்களை வைத்து எப்படி அடுத்ததாக பெற முடியுங்கிறத வந்து ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் படி அது ரொம்ப அருமையா இருக்கும். அத வந்து தெளிவுபடுத்தியவர் இவர்தான். சொல்ல சொல்ல வியப்பு அடைஞ்சுக்கிட்டே போகுது. மிகவும் ஆழமான ஒரு கருத்தடங்கிய ஒரு நூல். அடுத்து கருணாமிர்த சாகரம். இது 3வது இதுல இருக்கு. அடுத்தது குறிப்பாக சொல்ல போனா ஆழத்தின்னு ஒண்ணு உண்டு, ஆலாபனை. இப்ப நம்ம வந்து இந்த கச்சேரிக்கெல்லாம் போனோம்னா ஆலாபனை ஒண்ணு பாடிட்டே இருப்பாங்க. நமக்கு இது என்னடா பாடிட்டே இருக்காங்க. அது வந்து நம்முடைய சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டிருக்கு. அதை எடுத்து கூறியிருக்கிறது என்னென்ன எழுத்துக்கள் எல்லாம். அதுக்கு வந்து ஒரு உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன். கான ஆலாபனை உண்டு, ராக ஆலாபனை உண்டு. இப்ப வந்து ஆசை முகம் மறந்து போச்சேதை
யாரிடம் சொல்வேன் அடி தோழி, பாரதியார் பாடல். ஆசை முகம் மறந்து போச்சே இதை யாரிடம் சொல்வேன் அடி தோழி. இப்படியே பாடிட்டே இருக்கலாம் இந்த வரிகளை. எவ்வளவு நேரம், அரை மணி நேரம் கூட பாடலாம். வேற வேற வேற. இதுதான் ஆலாபனை. இதெல்லா குறிப்புகளும் அதுல காணப்படுது. இந்த திருவாரூர்லயோ ஒரு சங்கீதம் நடக்குமே, அந்த சங்கீதத்துல நடத்துற அந்த ஆலாபனை வந்து ஆபிரகாம் பண்டிதர் தான் அதனுடைய அடிநாதமா எடுத்து சொல்றாரு இல்லைங்களா? சொல்றாரு. அதே போல 4வது பகுதியில சொல்ல வரேன். அதுல வந்து யாழ் எப்படி குழல் இத பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு. முக்கியமா சொல்ல போனா அந்த யாழினுடைய அந்த அமைப்பையும் மனிதனுடைய முதுகுத்தண்டில் உள்ள அந்த 24 இந்த ஸ்பைனல் கார்ட்ல அதை வந்து ஒப்புமைப்படுத்தி அருமையாக சொன்னவர் முதலாக ஆபிரகாம் பண்டிதர் தான். ஸ்பைனல் கார்டை ஒப்புமைப்படுத்தி இசையோட அது எப்படி சொல்லிருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து இப்ப பேசுறோம் குரல் குரில் நெடில் இந்த கமகம் அப்படி இழுத்து சொல்றோம். இது எல்லாமே ஒரு யாழ்ல தான் கொண்டு வர முடியும். வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் காட்டுல இதுல நல்லா கொண்டு வர முடியும்னு சொல்றதுக்காக அதை ஒப்புமைப்படுத்தி அருமையா சொல்லியிருப்பாரு இந்த 4வது பாகத்துல. வேற என்ன சொல்லணும்னாக்கா, அடுத்ததாக 2வது புத்தகம். 2வது புத்தகத்துல அபூர்வ ராகங்கள், நிறைய கிளை ராகங்கள் வச்சு 72 மேளகர்த்தா வச்சு இது வந்து பண்ணியல் திறத்திறங்கள் அப்படிங்கிறது சுரங்கள் குறைஞ்சு வர்றதுகள் எல்லாவற்றுக்கும் அநேக பாடல்கள் இயற்றி மக்களுக்கு கொடுத்திருக்காரு. 2வது அவர் செய்த சீர்திருத்தம் எனக்கு தமிழ் இசையில சீர்திருத்தம் அதான் அந்த புத்தகங்கள் நான் கேட்கிறேன். நான் 2வது சொன்ன புத்தகம் 2வது புத்தகத்தை வந்து ஆழ்ந்து அநேக ராகங்களை வந்து மக்களுக்கு வெளிக்கொண்டு வந்திருக்காரு. ஆனா வந்து வெளியில வராம இருக்கு, பாக்குறாங்க எல்லாரும். ஆனா என்ன காரணமா வெளியில வராம இருக்கு? அந்த புத்தகம் இருக்கா? இருக்கு. ஆனா ஏன் வெளியில வராம இருக்கு? அதுக்கு என்ன காரணமா நினைக்கிறீங்க? நம்ம தொலைக்காட்சி மூலமா அந்த கோரிக்கையை வைப்போம், சொல்லுங்க. இல்ல என்ன காரணம்னு கேட்கிறேன். அவ்வளவு பெரிய ஒரு தமிழ் இசைக்கு வந்து தமிழ் இசையை சீர்திருத்தம் செய்து ஒரு ஒப்புமைப்படுத்தி அகழ்படுத்தி இந்த உலகுக்கே கொடுத்த ஒரு மனிதனுடைய புத்தகம் என்ன காரணத்தினால வெளியில வராம இருக்கு? நிச்சயமா எல்லாம் பாப்பாங்களா இருக்கும், ஆனா வந்து வெளியில சொல்றது இல்ல. நான் சொல்லலாம், இப்ப வந்து இவர் வந்து 24 ஸ்ருதி சொன்னார்ல, சுரதானங்கள், அதெல்லாம் முத்தைய பாகவரதெல்லாம் ஆமோதிச்சிருக்கிறாரு. எல்லாரும் ஆமோதிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா வெளியில மறைக்கப்பட்டவர்னு சொல்லலாம். சொல்ல போனா ஆபிரகாம் பண்டிதர் தொலைக்காட்சி மூலமா மேல எடுத்துட்டு வருவோம், சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு புக் எழுதியிருக்காரு, கருணாமர சாகர் திரட்டு. அதுல வந்து 95 தமிழ் பாடல்கள் இருக்கு. தமிழ் பாடல்கள், அப்புறம் வந்து கர்நாடக இசையில உள்ள எல்லா பகுப்புகளும் அதுல காணப்படும். அதுல வந்து அவருடைய பாடல்கள் இப்பொழுது பிரபலமாக பாடப்பட்டு வருகிறது. என்ன பாடல்னு சொல்ல முடியுமா? ஆனா வந்து இவர்தான் பாடி இதை வெளியே கொண்டிருக்காரு, நிறைய பேருக்கு தெரியாது. அது என்ன பாடல்? இப்ப வந்து குறிப்பா சொல்ல போனா இந்த கிறிஸ்தவர்களுடைய கல்யாண வைபவங்கள் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு நல்ல ஒரு பாடல் நமக்கே பிரமிப்பா இருக்கும். மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே, மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. அது ஒரு பாட்டு. 2வது கல்யாணம் முடிஞ்சு அப்படி பொண்ணு மாப்பிள்ளை போகும்போது, ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமிகவே, அப்படி ஒரு பாட்டு. இது ஒரு ராகம் வந்து ராகமா இல்ல அந்த பாடல்லே எழுதுந்து? பாடல்லே அமைஞ்சது, அவர் பாடல அமைச்சிருக்காரு. 3வது பாட்டு ஆனா அது யாருக்கும் தெரியாது, ஆபிரகாம் பண்டிதர் தான். இப்போ கோவில்ல எல்லாம் பாடுறான், சர்ச்சில எல்லாம் பாடுறான், எல்லா கல்யாணத்துலயும். இப்ப திருவனந்தபுரத்துல கூட எனக்கு அன்னைக்கு ஆச்சரியமாயிருச்சு, ஒரு கல்யாண வீட்டுல சர்ச்ல பாடுனாங்க இந்த பாட்டு. எங்க என்னப்பா இது மலையாளத்துல நம்ம தமிழ் பாட்டு வருதே அப்படின்னா. 2வதாக என்ன சொல்ல போனாக்கா, கண்டேனின் கண் குளிர, அது இப்பவும் இந்த கிறிஸ்துமஸ் பாடல். கண்டேனின் கண் குளிர கத்தனை இந்த கண்டேனின் கண் குளிர அப்படிலாம் பாடியிருப்பாரு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி அவர் ஆரம்பத்திலே சொன்னீங்க, அவர் வந்து ஒரு நாடார் சமூகத்துல பிறந்தவர் அப்படின்னு. திடீர்னு அப்புறம் ஒரு கிறித்துவத்தை ஏற்பது எதனால? அதுக்கு என்ன காரணம்? இவங்க சைவத்தை சேர்ந்தவர்கள் தான். அவருடைய தாத்தா சுப்பிரமணிய நாடார், அவருக்கு வந்து 13 குழந்தைங்க. அந்த காலகட்டத்துல 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல வந்து ஒரு பெரிய காலரா வருது, மக்கள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. அதுல வந்து 11 குழந்தைகள் அவர் இழந்துடுறாரு. குழந்தைகளை இழந்த உடனே அவருடைய இறைவனை தஞ்சை அடைகிறாரு. இப்ப கிறிஸ்துவை தஞ்சம் அடைஞ்சு அவருக்கு 2 குழந்தைகள் தான். அதுல கிடைச்சவர் தான் முத்துசாமி நாடாரும், இன்னொரு குழந்தையும் அவருக்கு பிறந்தவர் தான் ஆபிரகாம் பண்டிதர்.
பிறப்பிலேயே பேர் ஆபிரகாம் பண்டிதர்னே வச்சுட்டாங்க. இவருடைய அப்பா பேர் முத்துசாமி. வேற என்னென்ன சிறப்பு இயல்புகள் இருக்கு நம்ம சொல்லணும்னா இளைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தணும் அவருடைய மகத்தான பணி இது வந்து இப்ப இசைப்பணி வந்து இப்பொழுதும் தொடர்ந்து நம்ம படிச்சு எல்லாம் அதை புரிஞ்சுக்கிறோம், ஏன்னா பதிப்புல இருக்கிறனால. ஆனால் அவர் வாழ்ந்த காலத்துல அவர் செய்ததுனாக்க சித்த மருத்துவம். அநேகரை வந்து 1898 வருஷத்துல வந்து பிளேக்னு ஒரு நோயினால அதிக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது வந்து இவர் தஞ்சாவூர்ல போய் இருக்கிறாரு. தஞ்சாவூர்ல போய் அங்க இருக்கும்போது ஆசிரிய பணி செய்து கொண்டிருக்கும் போது இந்த மருத்துவத்தை கோரோசனி, அப்புறம் வந்து கண்ணுக்குள்ள ஒரு சொட்டு மருந்து, வேற அநேக மாத்திரைகள், இது வந்து இவருக்கு வந்து அநேகருக்கு கொடுக்குறாரு. அதனாலதான் அவர் பணம் அதிகமாக ஈட்டி 7 இசை மாநாடுகள் தன்னுடைய சொந்த செலவிலே நடத்துவார். 7 இசை மாநாடுகள். ஆமா, இந்திய இசை மாநாடுகள். இந்தியா இசை மாநாடு எங்க நடந்துச்சு? எல்லாமே அவரு இருக்கிற இடத்துலதான். எங்க தஞ்சாவூர்ல? தஞ்சாவூர்ல 100 ஏக்கர் வாங்கி இருப்பாரு இடம். இதுவரைக்கும் உலக தமிழக மாநாடு நடந்ததை குறிப்பிட்டிருக்காங்க, வந்து தமிழ் இசை மாநாடு நடந்திருக்குன்னு இதுவரைக்கும் குறிப்புகளே இல்லாம. உலக இசை மாநாடு இல்ல, இந்திய இசை மாநாடு. அதுல வந்து அவருடைய 53 வயசுல இருந்து 57 வயசு வரைக்குமாக்கும் இது நடக்கும். இது 53ல இருந்து 57க்குள்ள 4 வருடத்துல 7 இசை மாநாடுகள். அது எதற்காக அவர் நடத்தினாருன்னா, அவருக்குடைய ஆதங்கம், அவருடைய தேடல், இந்த இசை எப்படி அமைஞ்சிருக்கு, இது எப்படி பகுக்கப்படுது, இந்த 7 சுரங்களும், இதெல்லாம் அவருக்கு அறியணும். அதனால இந்திய அளவிலையும் தமிழ்நாட்டு அளவிலும் தலை சிறந்த இசை அமைப்பாளர்கள் எல்லாம் தன்னோட சொந்த செலவுல வந்து அழைத்து அவர்களை நல்ல காலகட்டத்தில் நடந்தது. இது வந்து அவர் 1912 இருந்து 17 சுதந்திரம் அடையாததுக்கு முன்பே 1912 இருந்து 16க்குள்ள இந்திய இசை மாநாடுகள் நடத்தியிருக்கார். அதுக்கு அடுத்தது பரோடால மன்னருக்கு முன்பாக செய்தார். அதுதான் ஒரு விசித்திரமான ஒண்ணு. தன்னுடைய மகள்கள் 2 பேரையும் கூட்டி 2 பேருமே இசையை கற்க வச்சிருக்காரு. தன்னுடைய மனைவியும் இசையில் வல்லுனர். அங்க கொண்டு போய் ஒரு 24 சுரங்கள் உண்டு ஒரு மண்டலத்தில், அதாவது இயக்கு ஆக்டேவ்னு சொல்லுவாங்களா, அதை வந்து வாசித்து வீணையில வாசித்து நிரூபிப்பார். எல்லாராலும் ஆமோதிக்கவும் படுகிறது. ஒரு வீணை அவரே செய்வார், செய்து கொண்டு போய் வீணையிலும் நீங்க பிடல்ல அவர் எந்த அளவுக்கு பண்டிதமோ அதை விட வீணையிலும் பண்டிதமா இருந்தார். அதுக்கு குறிப்பா அவரை இன்னொன்னு சொல்லணும்னாக்க, யாழ் வந்து பேரியாழ், மகரையாழ், செங்கோட்டி யாழ் அப்படியெல்லாம் இருக்கு. இவர் சொல்லுவார், இந்த செங்கோட்டி யாழ் தான் இன்றைய வீணை, 7 நரம்புகள் உள்ளதுங்கிறது வந்து தெளிவுபடுத்தி சொல்லியிருப்பார் தன்னுடைய புத்தகத்துல. அந்த 7 இசை மாநாடுகள் நடத்த இந்த குறிப்பிட்டிருக்காரு அவரே. குறிப்பிட்டிருக்காரு, அருமையா இருக்கும். யார் வந்தாங்க பட்டியல் வேற போட்டிருப்பாரு. யார் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான நபர்களை பத்தி சொல்லுங்க. முத்தையா பாகவதர் அவங்க எல்லாம் வந்து கலந்துருக்காங்க. இது எந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு? இந்த 7 முதல் புத்தகத்துலதான் இடம்பெற்றிருக்கு, கர்ணாமிரதத்துல. அவர் பேர்ல ஏதாவது இசை சம்பந்தப்பட்ட விருதுகள் தமிழ்நாட்டு அளவுலயோ இந்திய அளவிலோ கொடுக்கறோம் ஏதாவது அரசுகள் கொடுக்கறாங்களா இது வரைக்கும்? இப்பவும் தஞ்சாவூர்ல அவருடைய நினைவாக அந்த பாடல்கள் எல்லாம் பாடுறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இல்ல அரசு ரீதியா அவர் பெயர்ல ஏதாவது விருதுகள் கொடுக்கறாங்களான்னு கேட்கல. இசைத்துறைக்கு இல்லவே இல்ல. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசும் கொடுக்கல, இந்திய அரசும் கொடுக்கல. அப்ப இருட்டிப்பு நடந்துதான் இருக்கு. நிச்சயமா. ஆனா அவருடைய புத்தகங்கள்லாம் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் உண்மைதான். நாட்டுடைமை ஆக்கப்பட்டதா இருந்தாலும் அவர் பெயர்ல விருதுகள் கொடுக்கணும் இல்லையா இசைத்துறைக்கு? அவர் இந்த இசையினுடைய முக்கிய ஆதாரமா இருக்கக்கூடிய ஆபிரகாம் பண்டிதர் பெயர்ல ஒரு இசை விருது கொடுக்கறது ஒன்றும் தவறு இல்லையே. யாராரோ எந்தெந்த மண்ணிலே பிறந்தவர்களுக்கு இந்த மண்ணில இந்த முன்னோர்கள் நிகழ்ச்சி மூலமா நானும் சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். யாராருக்கோ எந்தெந்த மண்ணிலே பிறந்த தலைவர்களுக்கு இங்க தமிழ்நாட்டு அரசுல விருது கொடுக்கும் பொழுது தமிழ் இசையை சீர்திருத்தம் பண்ணி உலகத்துக்கு கொடுத்த ஆபிரகாம் பண்டிதருக்கு அவர் பெயர்ல ஒரு இசை விருது கொடுத்தா ஒண்ணும் தப்பு இல்லை. சொல்றேன், ஏஆர் ரஹ்மான் அது மகத்துவத்தை அறிஞ்சுதான் இப்போ ஒரு இணையதளமே ஆரம்பிச்சிருக்காரு. அதுல நிச்சயமாவே அதனோட நல்ல ஒரு முற்போக்கு காணப்படும். நீங்க போயிட்டு அந்த இணையதளத்தை பாத்தீங்களா? எப்படி இருக்கு? நான் பாத்திருக்கேன். எப்படி இருக்கு? அவருடைய படங்கள் எல்லாம் போட்டிருக்கு, அவரை குறித்த குறிப்புகள் காணப்படுகிறது. ஆனா அதிகமான பதிவுகள் ஏற்றப்படவில்லை. மம்மது அவரு தான் ஒரு குறிப்பு கொடுத்திருக்காரு. சீக்கிரமா நானும் போய் அது ஒரு பதிவு கொடுப்பேன். ரெண்டாவது சொல்ல போது கொஞ்சம் அதாவது ஆபிரகாம் பண்டிதரை பத்தி ஆராய்ச்சி செய்தவர்கள நீங்க ஒருவர், இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. சொல்றேங்க. இவரு பின்னாதான் இசைத்தமிழ் ஆராய்ச்சி தொடங்கப்பட்டது.
அதுக்கு அடுத்ததாக 1947 விபுலானந்த அடிகளார் யாழ் நூலை ஏற்றினாரு. அந்த இதுலயே வர்றவங்க வந்து வீப்பாக்க சுந்தரம் அருமையாக. அடுத்தது வந்து குடந்தை சுந்தரேசனார். அடுத்ததாக வந்து இப்போ குடந்தை சுந்தரேசர் இருக்காரா, இருந்துட்டாரா? இல்ல இல்ல இல்ல. இப்போ குறிப்பாக இப்போ இருக்கிறவங்க தற்கால அவங்க வந்து இவரை குறித்து அதிகமா அங்கேயர்கண்ணி மேடம், வழக்கறிஞர் அவங்களா? இல்ல இல்ல ப்ரொஃபஸரும் இசைத்துறையில உள்ளவங்க, தஞ்சாவூர். அவங்க நல்ல ஆராய்ச்சிக்கு நிறைய நூல்கள் எழுதுறாங்க. மம்மது வந்து மதுரையை சேர்ந்தவர். அவர் வந்து இசைத்தமிழ் பேரகராதி எழுதியிருக்கிறாரு. வேற வந்து அரிமளம் பத்மநாபன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் இசைத்தமிழ் காரியங்களை வந்து அதிகமா எடுத்து இயம்புவது உண்டு. இந்த ஒரு 2 புத்தகங்கள் சொன்னீங்கல்ல, அவருடைய புத்தகங்கள் வந்து இன்னும் வெளிப்படையா வெளியில வராம இருக்கு. அது நீங்க கண்ணாமூல் சாகர் திரட்டு இது ரெண்டுமே வெளியில வருதுன்னா அதுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணும் நினைக்கிறீங்க நீங்க? இந்த தொலைக்காட்சி இல்ல இப்போ நெட்ல டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம், இருக்குது இருக்கு. ஆங்கிலத்திலும் இருக்கு. சுருதியை பற்றியும் ராகத்தை பற்றி குறிப்பிடப்படுவது இருக்கு. அதான் இருட்டடிப்பு செஞ்சிருக்காங்கன்னு சொன்னீங்களா, அதை வெளியிடுவதற்கு இல்ல வெளியில வெளி வந்துருச்சு. இப்ப வெளியில வந்திருக்கு, வாங்கலாம் இப்போ வாங்கறதுக்கு. ஆனால் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றால் இசை ஞானமும் இருக்கணும், இசையும் கற்று தேர்ந்திருக்கணும். கற்று தேர்ந்தாலே இந்த புக் இல்லாட்டா கண்ணக்கட்டி காட்டுல ஓட்ட மாதிரி இருக்கும். சரி, அவரை பத்தி ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கணும். இளைய பிள்ளைகளை வந்து இப்போ குறிப்பு எடுத்துக்கணும். ஒரு விஷயம் வந்து ஆபிரகாம் பண்டிதர் என்னென்ன வேலைகளை செய்திருக்கிறார், இசையை கற்காம அவரை பத்தி ஒரு வரலாறுகள் தெரிஞ்சுக்கணும்னா அவரு எந்த புத்தகங்களை நம்ம தேடி படிக்க வேண்டியிருக்கு? இப்போ வந்து செல்வ கணபதி சார் தஞ்சாவூரை சேர்ந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் அருமையான ஒரு ஆபிரகாம் பண்டிதரை பத்தி ஒரு புக் எழுதியிருக்காரு. மம்மது எழுதியிருக்காரு. தனபாண்டியன் அவருடைய வழித்தோன்றல் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. பின்ன நெட்ல தான் இப்போ தாராளமா கிடைக்குதே. ஆபிரகாம் பண்டிதர் அப்படின்னு சொன்ன உடனே திருவனந்தபுரத்தில் இருந்து வானூர்தி மூலம் வந்து எங்க நிலையத்திற்கு அவருடைய புகழை நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்தமைக்கு தமிழன் தொலைக்காட்சி சார்பாக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.